நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. நள்ளிரவில் வீட்டில் இருந்து கேட்ட அலறல் சத்தம். மயக்க நிலையில் இருந்த மனைவியுடன் மருத்துவமனைக்கு சென்ற கணவன் தனது மனைவி ஆசிட் குடித்து விட்டதாக கூறி கண்ணீர் வடித்து கதறல். 17 நாட்கள் சிகிச்சையில் இருந்த இளம்பெண் பரிதாபமாக உயிரிழந்த சோகம். கட்டிய மனைவியின் வாயில் ஆசிடை ஊற்றி துடிக்க துடிக்க கொன்ற கணவன் சிக்கினானா? அதிர வைத்த சம்பவத்தின் பகீர் பின்னணி என்ன? நள்ளிரவு நேரத்துல அம்ரோகா பகுதியில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு கார் ஒண்ணு வந்திருக்கு. கார்ல இருந்து கீழே இறங்கின இளைஞர் பர்வேஸ் ஹாஸ்பிட்டல்ல இருந்த டாக்டரை கூப்பிட ஓடி இருக்கார். சார், என் மனைவி ஆசிட் குடிச்சு சூசைட் அட்டன் பண்ணிக்கிட்டா, அவளை எப்படியாச்சும் காப்பாத்தி கொடுத்துருங்கன்னு கெஞ்சி இருக்கார். உடனே இளம்பெண் குல்ஃபைஸாவை ஐசியூவில் அட்மிட் பண்ண டாக்டர் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அளிச்சிருக்காங்க. அடுத்து ஐசியூல இருந்து வெளியே வந்த டாக்டர் இளம்பெண்ணோட உடல் உறுப்புகள் எல்லாமே வெந்து போச்சு, அதனால அவங்கள காப்பாத்துறது கஷ்டம்னு சொல்லி இருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரியே கிட்டத்தட்ட 17 நாட்கள் சிகிச்சையில் இருந்த குல்ஃபைஸா சிகிச்சை பலனளிக்காம உயிரிழந்துட்டாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போன போலீஸ் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சாங்க. இதுக்கடையில குல்ஃபைஸாவோட பெற்றோர் தன்னோட மகள் இறப்புல சந்தேகம் இருக்குன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த புகாரால பர்வேஸ் மேல போலீஸுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. அதோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல குல்ஃபைஸாவோட உடல்ல ரத்த காயங்கள் இருந்ததா சொல்லப்பட்டிருந்தது. இதனால குல்ஃபைஸாவோட கணவன் பர்வேஸ கஸ்டடியில எடுத்த போலீஸ் அவர்கிட்ட தீவிர விசாரணையில இறங்குனாங்க. அப்பதான் குல்ஃபைஸாவோட மரணம் தற்கொலை இல்ல கொலைங்கிறது தெரிய வந்திருக்கு. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அம்ரோகா பகுதியைச் சேர்ந்த பர்வேஸுக்கும் குல்ஃபைஸாங்கிற இளம்பெண்ணுக்கும் பெற்றோர் சம்மதத்தோட கடந்த வருஷம் கல்யாணமாக இருக்கு. இதுல பர்வேஸ் பக்கத்துல உள்ள பிரைவேட் கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தார். கல்யாணத்தப்ப குல்ஃபைஸாவோட பெற்றோர்கிட்ட பல கண்டிஷன்களை போட்டிருக்காங்க பர்வேஸ் குடும்பத்தார். அதாவது 30 சவரன் தங்க நகை, வீட்டுக்கு தேவையான சோஃபா, ஃப்ரிட்ஜ், ஏசி, வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்லி இருக்காங்க. மகளோட வாழ்க்கை நல்லா இருந்தா போதும்னு நினைச்ச குல்ஃபைஸாவோட பெற்றோர் பல இடங்கள்ல கடன் வாங்கி கல்யாணத்தை ஜாம்னு நடத்தி முடிச்சிருக்காங்க. இவ்வளவு பணம், நகை, சொத்தை வாங்கிக்கிட்ட பர்வேஸ் கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாள் மனைவி கூட சந்தோஷமா குடும்பம் நடத்தியிருக்கார். ஆனா அதுக்கப்புறம் தான் அவரோட சுயரூபம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர ஆரம்பிச்சிருக்கு. வீட்டுக்கு தேவையான பொருட்கள், தங்க நகைகள் வாங்கினதுக்கு அப்புறமும் பர்வேஸுக்கு பணத்தாசை குறையல. உங்க அம்மா வீட்டுக்கு போய் இன்னும் நிறைய பணமும் நகையும் வாங்கிட்டு வா, அப்பதான் உன்னை என் மனைவியா ஏத்துப்பேன்னு சொல்லி குல்ஃபைஸாவை அடிச்சு உதைச்சு சித்திரவதை பண்ணிருக்காரு பர்வேஸ். எங்க அப்பா அம்மாவால என்ன முடியுமோ அதை எல்லாத்தையும் ஒண்ணு விடாம கல்யாண தப்பவே பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலையும் அவங்களுக்கு என்னால தொல்லை கொடுக்க முடியாதுன்னு திட்டவட்டமா சொல்லி இருக்காங்க குல்ஃபைஸா. இதை கேட்டு ஆத்திரமடைஞ்ச பர்வேஸ் மனைவிய சர்ரமாரியா தாக்கி இருக்கார். அவர் கூட சேர்ந்து பர்வேஸோட பெற்றோரும் தாக்கி இருக்காங்க. இதனால ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளான குல்ஃபைஸா தன்னோட தந்தைக்கு போன் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்லி அழுது இருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போன பர்வேஸ் தன்னோட பெற்றோர் கூட சேர்ந்து மறுபடியும் வரதட்சணை கேட்டு மனைவிய கொடுமைப்படுத்திருக்கார். நீ எப்போ நான் கேட்ட நகை பணத்தை வாங்கிட்டு வர்றியோ அன்னைக்கு தான் உன்னை வீட்டுக்குள்ளே அனுமதிப்பேன், அதுவரை நீ என் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு குல்ஃபைஸாவோட கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளியிருக்காரு பர்வேஸ்.
இப்படி அரக்க குணத்தோட இருக்கிற உன்னோட வாழ்றதுக்கு பேசாம டிவோர்ஸ் வாங்கிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறேன்னு கோபமா பேசியிருக்காங்க குல்ஃபைசா. குல்ஃபைசாவோட பேச்ச கேட்டு கடுப்பான பர்வேஸ், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் கேட்ட பணத்தை வாங்கி கொடுக்காம என்னையவே எதிர்த்து பேசுவேன்னு சொல்லி கண்மூடித்தனமா அடிச்சிருக்கா. அடுத்து வீட்டுக்குள்ள இருந்த ஆசிட் பாட்டில் எடுத்துட்டு வந்து மனைவி குல்ஃபைசா வாயில வலுக்கட்டாயமா ஆசிட்டை ஊத்திருக்கான். அதுக்கடுத்து மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட குல்ஃபைசா சிகிச்சை பலனளிக்காம உயிரிழந்துட்டாங்க. மனைவி வாயில ஆசிட ஊத்தி கொன்னுட்டு தற்கொலைன்னு நாடகமாடின பர்வேஸ் குல்ஃபைசாவோட தந்தை கொடுத்த புகாராலையும் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டாலையும் போலீஸ் கிட்ட சிக்கி இப்ப ஜெயில்ல கம்பி எண்ணிட்டு இருக்கான். அது மட்டுமில்ல, பர்வேஸோட அம்மா அப்பாவையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. ஆசை ஆசையாக பெற்று வளர்த்த மகள் விஷம் குடித்து இறந்து விட்டதாக கூறி கதறி அழுத தந்தை. அவசர அவசரமாக நடந்த இறுதிச் சடங்கு ஏற்பாடுகள். இளம்பெண்ணின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக சந்தேகமடைந்த ஊர் மக்கள். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணையில் இறங்கிய காவல்துறையினர். பெற்ற மகளை தந்தையே கழுத்தை நெரித்து கொன்றது ஏன்? நடுங்க வைத்த சம்பவத்தின் பின்னணி என்ன? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி பேசின ஒருத்தர், எங்க ஊர்ல இருந்த ஒரு பொண்ணு பூச்சி மருந்து குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டதா சொல்லி வேக வேகமா இறுதிச் சடங்குக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க சார். ஊர்ல எல்லோருக்கும் அது கொலையா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு சார். சடலத்தை அடக்கம் பண்றதுக்குள்ள வேகமா வந்து என்னன்னு விசாரிங்க சார்னு சொல்லி இருக்கார். எந்த ஊரு எந்த வீடுன்னு போலீஸ்காரங்க கேட்டதுக்கு அந்த நபர் ஊர் பேரையும் இறந்த பொண்ணு பேரையும் சொல்லி இருக்கார். ஆனா உங்க பேரு என்னன்னு போலீஸ் கேட்டதுக்கு அந்த நபர் எந்த பதிலுமே சொல்லாம போனை கட் பண்ணிருக்கார். போன் பண்ணது யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க சொன்ன விஷயம் உண்மையானு செக் பண்ணியே ஆகணும்னு முடிவு பண்ண போலீஸ் உடனடியா சம்பவ இடத்துக்கு போனாங்க. அங்க போன்ல வந்த தகவல் படியே 18 வயதே ஆன இளம் பெண்ணுக்கு அவசர அவசரமா இறுதிச் சடங்குக்கு ஏற்பாடுகள் நடந்துட்டு இருந்திருக்கு. அந்த பொண்ணோட அப்பா கிட்ட விசாரிச்சப்ப, என் பொண்ணு வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல பூச்சி மருந்து குடிச்சு உசுர விட்டுட்டான்னு வாடின முகத்தோட சொல்லியிருக்கார். உங்க மக தற்கொலை பண்ணிக்கிட்டா போலீஸுக்கு சொல்லியிருக்கணும்ல, நீங்க பாட்டுக்கு கமுக்கமா அடக்கம் பண்ண பார்த்தா என்ன அர்த்தம்னு கோவப்பட்ட போலீஸ்காரங்க இளம் பெண்ணோட சடலத்தை மீட்டு பக்கத்துல உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அடுத்து இளம்பெண்ணோட அப்பா சங்கர் கிட்ட போலீஸ் விசாரணை நடத்துறாங்க. அதுல என் மகள் வேற சாதியை சேர்ந்த பையனை லவ் பண்ணா நாங்க அதுக்கு ஒத்துக்கல, அந்த கோபத்துல மருந்த குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொல்லி இருக்கார். என்னதான் கண்ணீரும் கம்பளையுமா பேசினாலும் அவர் மேல போலீஸுக்கு டவுட் வந்திருக்கு. இதுக்கடையில போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்து போலீஸோட சந்தேகத்தை உறுதிப்படுத்தி இருக்கு. கர்நாடக மாநிலம் கலபுரகி நகருக்கு பக்கத்துல உள்ள மேலகுண்டா கிராமத்தை சேர்ந்த 18 வயதான கவிதா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு வந்திருக்காங்க. கவிதாவும் அதே கிராமத்தை சேர்ந்த ஆட்டோ டிரைவரும் ஒருத்தருக்கொருத்தர் காதலிச்சதா சொல்லப்படுது. மகளோட காதல் விஷயம் தெரிஞ்சு கவிதாவோட அப்பா சங்கர் கோவப்பட்டிருக்கார். அதுக்கு முக்கிய காரணம் அந்த ஆட்டோ டிரைவர் வேற சாதியை சேர்ந்தவர். என்ன நடந்தாலும் வேற சாதி பையனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்க மாட்டேன்னு சங்கர் பிடிவாதமாய் இருந்திருக்கார். அதே மாதிரி கவிதாவும் தன்னோட காதல்ல உறுதியா இருந்திருக்காங்க. இதனால அப்பாவுக்கும் மகளுக்கும் இடையில கடந்த சில நாட்களாகவே அடிக்கடி மோதல் ஏற்பட்டிருக்கு. சங்கருக்கு கவிதாவோட சேர்த்து மொத்தம் 5 பெண் பிள்ளைங்க இருக்காங்க. மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிருச்சு. 2வது மகள் தான் இந்த கவிதா. கவிதா வேற சாதி பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அடுத்து இருக்கிற 3 பொண்ணுங்களோட வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருமேன்னு நினைச்சு சங்கர் ரொம்பவே பயந்திருக்கார். உனக்காக இல்லைனாலும் பரவாயில்ல, உன் தங்கச்சிகளுக்காகவாவது இந்த காதலை குழி தோண்டி புதைச்சிருன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தும் கவிதா அதை கேட்கல.
தன்னோட மகள் வேற சாதி பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஊர் முன்னாடி தலை குனிஞ்சு நிற்க வேண்டியிருக்கும், அதுக்கு பேசாம மகளை கொன்னுட்டா நம்மளோட மானமும் போகாது, அடுத்து இருக்கிற 3 பிள்ளைங்களோட வாழ்க்கையும் பாதிக்கப்படாதுன்னு நினைச்சிருக்காரு சங்கர். வீட்டுல யாரும் இல்லாத நேரம் பார்த்து மகள் கவிதாவோட கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டு தற்கொலை மாதிரி செட்டப் பண்றதுக்காக கவிதாவோட வாயில பூச்சி மருந்த ஊத்திருக்கார். அதுக்கப்புறம் அவங்க உடல்லையும் பூச்சி மருந்து தெளிச்சு விட்டு பூச்சி மருந்து பாட்டில சடலத்து பக்கத்துல போட்டிருக்காரு. அடுத்து கவிதா பூச்சி மருந்து குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு சொந்தக்காரங்க கிட்டையும் ஊர் மக்கள் கிட்டையும் சொல்லி நம்ப வச்சிருக்காரு சங்கர். ஆனா அவசரமா நடந்த இறுதிச் சடங்கு ஏற்பாட பார்த்து சந்தேகப்பட்ட ஊர் மக்கள் போலீஸுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. அடுத்து போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்லயும் கழுத்து நெரிக்கப்பட்டதால கவிதாவோட உயிர் போயிருக்குங்கிற விஷயம் உறுதியாகிருக்கு. அதுக்கப்புறம் போலீஸ் நடத்தின கிடுக்குப்பிடி விசாரணையில மகளை கழுத்தை நெரிச்சு கொன்னதை சங்கர் ஒத்துக்கிட்டார். அடுத்து சங்கரை அரெஸ்ட் பண்ணி நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தின போலீஸ் அவரை ஜெயில்ல அடைச்சிட்டாங்க. அதோட இந்த சம்பவத்துல சங்கரோட சொந்தக்காரங்க 2 பேருக்கு தொடர்பு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதனால இது சம்பந்தமா போலீஸ் தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. சாலை ஓரத்தில் பாதி எரிந்த நிலையில் கிடந்த இளம் பெண்ணின் சடலம். யார் அந்த இளம்பெண் என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் திணறிய காவல்துறையினர். அடுத்தடுத்த விசாரணையில் கொலை செய்யப்பட்ட இளம்பெண்ணையும் கொலையாளி யார் என்பதையும் கண்டுபிடித்த அதிகாரிகள். நர்சிங் படித்து முடித்த இளம் பெண்ணை மத போதகரும் அவரது 4வது மனைவியும் சேர்ந்து கொன்று உடலை பெட்ரோல் ஊற்றி எரித்தது ஏன்? 9 வருடங்களுக்கு முன் நடந்த கொடூர சம்பவத்தில் நீதிமன்றத்தின் தீர்ப்பு என்ன? ஜனவரி 3ஆம் தேதி கிருஷ்ணகிரியில இருந்து தருமபுரிக்கு போற ரோட்ல எர்ரகள்ளி பக்கத்துல சாலையோரமா ஒரு இளம்பெண் சடலம் பாதி எரிஞ்ச நிலையில கிடந்திருக்கு. அந்த ரோட்ல போயிட்டு இருந்த வாகன ஓட்டிகள் போலீஸுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் இளம்பெண்ணோட சடலத்தை கைப்பற்றி அவங்க யாரு என்னங்கிறத பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. சுத்தியுள்ள போலீஸ் ஸ்டேஷன்கள்ல இளம்பெண் யாராவது காணாம போயிட்டதா சொல்லி கம்ப்ளைண்ட் எதுவும் வந்திருக்கான்னு போலீஸ் செக் பண்ணி பார்த்தாங்க. ஆனா அதுல எந்த துப்பும் கிடைக்கல. அடுத்து தமிழ்நாடு முழுக்க உள்ள போலீஸ் ஸ்டேஷன்களுக்கு இளம்பெண் சடலம் ஒண்ணு பாதி எரிஞ்ச நிலையில மீட்கப்பட்ட தகவல் தெரிவிக்கப்பட்டுச்சு. அதுலதான் அப்போதைய திருநெல்வேலி மாவட்டம் தற்போதைய தென்காசி மாவட்டத்துல உள்ள குருவிக்குளம் போலீஸ் ஸ்டேஷன்ல 23 வயசு இளம்பெண் ஸ்டெல்லா காணாம போனதா அவங்க பெற்றோர் கம்ப்ளைண்ட் கொடுத்த விஷயம் தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த இளம்பெண்ணோட பெற்றோரை வரவழைச்சு சடலத்தை நேர்ல காட்டினதுக்கு அப்புறம் அது ஸ்டெல்லாங்கிறது உறுதியாக இருக்கு. அதுக்கப்புறம் போலீஸ் நடத்தின தீவிர விசாரணையில பல பகீர் உண்மைகள் வெளியே வந்திருக்கு. நெல்லை அழகிய பாண்டிபுரம் பக்கத்துல உள்ள உக்கிரன்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் 55 வயதான மிலன் சிங். மத போதகரான மிலன் சிங் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரான்னு பல மாநிலங்கள்ல உள்ள பல ஊர்களுக்கு போய் மத போதனைகள் பண்றத வழக்கமா வச்சிருக்கார். அப்படி போகும்போதுதான் சுமார் 25 வருஷங்களுக்கு முன்னாடி சலோமிங்கிற பொண்ணு கூட பழக்கம் ஏற்பட்டு அவங்களையே கல்யாணம் பண்ணிருக்காங்க. கல்யாணமான கொஞ்ச நாள்லயே சலோமி மிலன் சிங்கை விட்டு பிரிஞ்சு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் சலோமியோட தங்கச்சி ஜெனிஃபர் ராணிய காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்காரு. அடுத்த கொஞ்ச நாள்லயே ஜெனிஃபர் ராணியும் மிலன் சிங்கை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. அடுத்து பத்மாவதிங்கிற பொண்ண மிலன் சிங் 3ஆவதா கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தியிருக்கார். அந்த கல்யாணமும் பாதியிலே முடிவுக்கு வந்திருக்கு. அடுத்து தர்மபுரிக்கு மத போதனைக்கு போனப்ப அந்த பகுதியைச் சேர்ந்த ஜீவிதாங்கிற பொண்ண காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்கார். மிலன் சிங்கும் ஜீவிதாவும் 2015, 2016 ஆண்டுகள்ல தர்மபுரி பக்கத்துல உள்ள வெண்ணம்பட்டி வீட்டு வசதி வாரிய குடியிருப்புல ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து தங்கி இருக்காங்க.
இதுக்கிடையில மிலன் சிங் திருநெல்வேலி பக்கத்துல மலையங்குளத்துக்கு மத போதனைக்கு போயிருந்தப்ப அந்த கிராமத்தை சேர்ந்த 23 வயதான அன்பு ஸ்டெல்லாங்கிற நர்சிங் படிச்ச இளம்பெண் தனக்கு வேலை இல்லாததால ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு எப்படியாச்சும் வேலை கிடைக்கிறதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி இருக்காங்க. உடனே மிலன் சிங் ஸ்டெல்லா கிட்ட நைஸா பேசி என் கூட வந்தா உனக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி நம்ப வச்சிருக்கார். அதோட நானே உனக்கு வேலையும் வாங்கி கொடுத்து கல்யாணமும் பண்ணிக்கிறேன்னு சொல்லி காதல் மொழி பேசியிருக்கார். மிலன் சிங்கோட வசியமிக்க பேச்சுல மயங்குன ஸ்டெல்லா பெத்தவங்களுக்கு தெரியாம மிலன் சிங் கூட போயிருக்காங்க. மிலன் சிங் தருமபுரி வெண்ணம்பட்டியில உள்ள வீட்டு வசதி வாரிய குடியிருப்புல தன்னோட வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு வீடை வாடகைக்கு பிடிச்சு ஸ்டெல்லாவை தங்க வச்சிருக்கார். அரசு அதிகாரிகள் சிலருக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்லி ஸ்டெல்லா கிட்ட இருந்து 3 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கார். ஆனா வேலை வாங்கி கொடுக்காம ஸ்டெல்லாவை வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சு பாலியல் தொந்தரவு செஞ்சதா சொல்லப்படுது. இப்படியே ஒரு சில மாதங்கள் கடந்து போயிருக்கு. மிலன் சிங் கிட்ட இருந்து தப்பிச்சு போக முடியாம தவிச்சிட்டு இருந்த ஸ்டெல்லா ஒரு நாள் தான் கொடுத்த 3 லட்சம் ரூபாய் பணத்தை கொடு, நான் எங்க வீட்டுக்கே போயிடுறேன்னு சொல்லி கத்தி கூச்சல் போட்டிருக்காங்க. இப்படியே விட்டா நம்மளை காட்டி கொடுத்துருவான்னு நினைச்சு பயந்த மிலன் சிங் ஸ்டெல்லாவை அடிச்சே கொன்னுட்டு சடலத்தை எர்ரகள்ளி பகுதிக்கு தூக்கிட்டு போய் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல வச்சு பெட்ரோல் ஊத்தி எரிச்சிருக்கார். இதுக்கு அவரோட 4வது மனைவி ஜீவிதாவும் உடந்தை. பாதி எரிஞ்ச நிலையில மீட்கப்பட்ட சடலம் ஸ்டெல்லாவோட சடலம் தாங்கிறத உறுதிப்படுத்தின போலீஸ் அடுத்தடுத்த விசாரணையில மிலன் சிங்கும் அவரோட மனைவி ஜீவிதாவும் தான் எல்லாத்துக்கும் காரணங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கிடையில 2016 அக்டோபர் 6ஆம் தேதி வழக்கு CBCIDக்கு மாற்றப்பட்டுச்சு. மிலன் சிங்குக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவரோட 2 கால்களையும் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கு. அதுல இருந்து அவரால் சரியா நடக்க முடியாம போயிருக்கு. கிருஷ்ணகிரி மகளிர் விரைவு நீதிமன்றத்தில் நடந்துட்டு வந்த இந்த வழக்கு விசாரணை 9 வருஷத்துக்கு அப்புறம் முடிவுக்கு வந்திருக்கு. வழக்க விசாரிச்ச நீதிபதி சுதா மிலன் சிங்கிற்கும் அவரோட மனைவி ஜீவிதாவுக்கும் ஆயுள் தண்டனை விதிச்சு உத்தரவிட்டிருக்காங்க. மத போதகரான மிலன் சிங் மத போதனைகளுக்காக ஒவ்வொரு ஊருக்கு போகும்போதும் அவர்கிட்ட தங்களோட பிரச்சனைகளை சொல்ற பெண்கள் கிட்ட ஆசை வார்த்தைகளை அள்ளி வீசி அவங்களுக்கு உதவி செய்யற மாதிரி நைஸா பேசி அவங்கள மாய வலையில வீழ்த்துறதுல கில்லாடியா இருந்திருக்கார். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பாலியல் ரீதியா அத்துமீறது, பணம் பறிக்கிறதுன்னு ஏகப்பட்ட குற்ற செயல்கள்ல ஈடுபட்டிருக்கார். ஆனா அதுல ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் வெளிச்சத்துக்கு வந்திருக்குதுன்னு மிலன் சிங்கால பாதிக்கப்பட்டவங்க முறையா கம்ப்ளைண்ட் கொடுக்காததால அவர் செஞ்ச பல குற்ற செயல்கள் இருட்டிலேயே காணாம போயிருச்சுன்னு காவல்துறை தரப்புல சொல்லப்படுது. நிகழ்தகவு. காவல் நிலையம் சென்றுவிட்டு வீடு திரும்பிய விவசாயி மனைவியுடன் வீட்டு வாசலில் அமர்ந்திருந்த போது அரிவாளுடன் வெட்ட பாய்ந்த கும்பல். உயிரை காப்பாற்றிக் கொள்ள தலைதெறிக்க ஓடியும் விடாமல் விரட்டிச் சென்று வெட்டி சாய்த்த கொடூரம். விவசாயியை கொன்றுவிட்டு தப்பி ஓடியவர்கள் சிக்கினார்களா? பின்னணி என்ன? வீட்டு வாசல்ல உட்காந்து பரமனும் அவரோட மனைவியும் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ மது போதையில அங்க வந்த 2 பேரு பரமன் கிட்ட கடுமையான வாக்குவாதத்துல ஈடுபட்டாங்க. பரமன் சுதாரிக்கிறதுக்குள்ள மறைச்சு வச்சிருந்த அரிவாளை எடுத்து அந்த கும்பல் சரமாரியா வெட்டிட்டாங்க. இதுல ரத்த வெள்ளத்துல சுருண்டு விழுந்த பரமன் சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்துட்டார். பரமன் உயிரிழந்து கிடந்ததை பார்த்த மனைவி சுபா அவரோட உடலை கட்டி பிடிச்சு கதறி அழுதுருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து கொலையாளிகள் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக பரமனோட மனைவி சுபா கிட்ட விசாரணையில இறங்குனாங்க போலீஸ். நைட்டு என்ன நடந்துச்சு, உங்க கணவரை கொன்னது யாருன்னு பாத்தீங்களான்னு கேட்டிருக்காங்க.
பக்கத்து வீட்டுல இருந்த கரணும் அவரோட நண்பர் பிரசாத்தும் தான் என் கணவரை வெட்டி கொன்னுட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. அவங்க 2 பேரையும் ஏவி விட்டது என் கணவரோட அண்ணன்களா தான் இருக்கும். அதனால அவங்கள பிடிச்சு விசாரிச்சாதான் உண்மை நிலவரம் தெரிய வரும்னு சொல்லியிருக்காங்க. கணவன் உயிரிழந்த பதற்றத்துல சுபா எல்லாரு மேலையும் பழிய போடுறதா நினைச்ச போலீஸ் முதல்ல பரமனை வெட்டி கொன்ன கரணையும் பிரசாதையும் தேட ஆரம்பிச்சாங்க. இதுக்கடையில மதுரை மாவட்ட நீதிமன்றத்திற்கு போன கரணும் பிரசாதும், சார் நாங்க தான் பரமனை வெட்டி கொலை செஞ்சோம்னு சொல்லி சரணடைஞ்சாங்க. உடனே 2 பேரையும் தங்களோட கஸ்டடியில் எடுத்து விசாரணையை தொடங்குனாங்க போலீஸ். அதுலதான் பரமன் ஏன் கொலை செய்யப்பட்டாரு, பரமன் கொலைக்கு யாரு மூல காரணம் அப்படிங்கிற முழு விவரமும் தெரிய வந்துச்சு. மதுரை விளாச்சேரி ஆதிசிவன் பகுதியைச் சேர்ந்தவர் பரமன். இவருக்கு ஹரிச்சந்திரன், குறும்பன்னு 2 அண்ணன்கள் இருக்காங்க. இதுல ஹரிச்சந்திரன் காவல் கட்டுப்பாட்டு அறையில சிறப்பு சார்பு ஆய்வாளராகவும், குறும்பன் விளாச்சேரி திமுக ஊராட்சி துணைத் தலைவராகவும் இருக்காங்க. சொத்து பிரச்சனை காரணமா இவங்களுக்குள்ள ரொம்ப நாளா முன்விரோதம் இருந்திருக்கு. பரமன், அவரோட மனைவி சுபா, மாமனார் கோட்டைசாமி, மைத்துனர் சுபாஷ்னு எல்லோருமே ஒரே வீட்டில தான் வசிச்சுட்டு இருந்தாங்க. பொருளாதார தேவைக்காக வீட்டுக்கு பக்கத்திலேயே கொட்டகை அமைச்சு ஆடு மாடு வளர்த்துட்டு இருந்தாரு பரமன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொட்டகையில இருந்து வெளியேறின கழிவுநீர் பக்கத்துல உள்ள கரனோட வீட்டு வாசல்ல தேங்கி நின்று இருக்கு. இதனால 2 குடும்பத்துக்கும் இடையில முன்பகை ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம நடந்த எல்லாத்தையும் தன்னோட ஃப்ரெண்டு பிரசாத் கிட்ட சொல்லியிருக்கான் கரண். 2 பேரும் சேர்ந்து பரமனோட குடும்பத்தை ஏதாவது பண்ணணும்னு திட்டம் போட்டு இருக்காங்க. அதே மாதிரி பரமனுக்கும் கரனுக்கும் பிரச்சனை இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட பரமனோட அண்ணன்கள் 2 பேரும் கரனை வச்சே பரமனை கொலை செஞ்சு நிலத்தை கைப்பற்றிடலாம்னு திட்டம் போட்டு இருக்காங்க. அதுக்காக கரனுக்கு அவங்க பணம் கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. சம்பவத்தன்னைக்கு பரமன், மனைவி சுபா, மைத்துனர் சுபாஷ், மாமனார் கோட்டைசாமி 4 பேரும் வீட்டு வாசல்ல உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்போ மது போதையில அங்க போன கரணும் பிரசாதும் அவங்க கிட்ட சண்டை போட்டு இருக்காங்க. 2 தரப்புக்கும் இடையில கைகலப்பு ஏற்பட்டிருக்கு. இதனால கடும் கோபமான கரண், உங்க எல்லாத்தையும் வெட்டி சாய்க்காம விடமாட்டேன்னு சொல்லிட்டு அரிவாளை எடுக்க ஓடி இருக்கார். கரனோட மிரட்டலை கேட்டு பயந்து போன பரமனும் அவரோட குடும்பத்துக்காரங்களும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. 2 பேரையும் சீக்கிரம் கைது பண்ணுங்க, இல்லனா எங்களை வெட்டி கொன்னுருவாங்கன்னு கதறி இருக்காங்க. ஆனா அவங்களோட கதறல காது கொடுத்து கூட கேட்காத போலீஸ்காரங்க கம்ப்ளைண்ட்டை கிடப்புல போட்டுட்டு எதுவா இருந்தாலும் நாளைக்கு பாத்துக்கலான்னு அலட்சியமா சொல்லியிருக்காங்க. இதனால மனவேதனைக்கு ஆளான கோட்டைசாமியும் சுபாஷும் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. பரமனும் அவரோட மனைவியும் வீட்டுக்கு போய் வாசல்ல உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. பரமன் தனியா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட கரண் தன்னோட நண்பன் பிரசாத கூப்பிட்டுட்டு அங்க போயிருக்கான். அடுத்து 2 பேர் சேர்ந்து அரிவாளை எடுத்து வெட்ட பாஞ்சிருக்காங்க. பரமன் தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக தப்பிச்சு ஓடி இருக்கார். ஆனா விடாம துரத்துன அந்த கும்பல் பரமனை கண்டந்துண்டமா வெட்டி சாச்சிட்டாங்க. இதுல நிலை குலைஞ்சு விழுந்த பரமன் சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்துட்டார். அடுத்து அங்கிருந்து சுபாஷுக்கு போன் பண்ண கரண், உங்க மாமாவை வெட்டி கொன்னுட்டோம், அடுத்து உன்னையும் உன்னோட அப்பாவையும் வெட்டி கொல்லாம விடமாட்டோம்னு எச்சரிச்சிருக்கான். அதுக்கப்புறம் தலைமறைவா இருந்த 2 பேரையும் போலீஸ் வலைவீசி தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நேரத்துல தான் மதுரை மாவட்ட நீதிமன்றத்துல கரணும் பிரசாதும் சரணடைஞ்சிருக்காங்க. அடுத்து 2 பேரையும் அரெஸ்ட் பண்ண போலீஸ் கொலைக்கு தூண்டுதலாக இருந்த பரமனோட 2 அண்ணன்கள் மீதும் வழக்கு பதிவு பண்ணி விசாரிச்சுட்டு இருக்காங்க. குடும்பத்திற்காக ராப்பகலாக கஷ்டப்பட்டு உழைத்த கார் ஓட்டுநர், கணவர் வெளியூர் சென்ற நேரத்தில் ஆண் நண்பருடன் நெருங்கி பழகிய மனைவி, கணவருக்கு விஷயம் தெரிந்ததால் வீட்டில் கலேபரம், தகாத உறவுக்கு இடையூறாக இருந்த கணவரை இரவோடு இரவாக கழுத்தை நெரித்து கொன்ற கொடூரம், துடிக்க துடிக்க கொன்றுவிட்டு கபட நாடகமாடிய மனைவி சிக்கியது எப்படி, நடந்தது என்ன? காவல் அவசர உதவி எண் 100க்கு போன் பண்ண பெண், நேத்து நைட்டு என் கணவரை யாரோ அடிச்சு போட்டுட்டாங்க, வீட்டுக்கு வந்து படுத்தவரு காலையில இறந்து போயிட்டாருன்னு சொல்லி இருக்காங்க. உடனே போலீஸ்காரங்களும் சம்பவ இடத்துக்கு போய் இறந்து கிடந்த சேகரோட சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறம் சேகரோட மனைவி சிட்டிக்கிட்ட
உங்க கணவருக்கு என்னாச்சுன்னு விசாரிச்சிருக்காங்க. அப்போ நேத்து நைட்டு என் கணவர் யார் கூடயோ சண்டை போட்டுட்டு ரத்த கரையோட வீட்டுக்கு வந்தாரு. என்னாச்சுன்னு கேட்டதுக்கு என்ன சத்தம் போட்டுட்டு தூங்க போயிட்டாரு. காலையில பார்த்தா சடலமா கிடந்தாருன்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் சேகரை யாராச்சும் அடிச்சாங்களா, அந்த ஏரியாவில் முந்தின நாள் நைட்டு ஏதாவது தகராறு நடந்துச்சான்னு ஏரியா மக்கள் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. ஆனா ஊருக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க சொல்லி இருக்காங்க. இது போலீஸுக்கு சேகரோட மனைவி மீது சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதுக்கப்புறம் திரும்பவும் சிட்டிக்கிட்ட விசாரிச்சிருக்காங்க. ஊருக்குள்ள எந்த பிரச்சனையுமே நடக்கலையே, பின்ன யாரு உன் கணவரை அடிச்சிருப்பா, எங்க வச்சு பிரச்சனை நடந்திருக்கும்னு போலீஸ் கேட்டதுக்கு அவர் வெளியூர் போயிருந்ததா சொன்னாரு. ஒருவேளை அங்க வச்சு பிரச்சனை நடந்திருக்குமோன்னு நினைக்கிறேன் சார், ஆனா அவரு எந்த ஊருக்கு போனாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி இருக்காங்க. சேகரோட மனைவி சிட்டி நம்மள சுத்தல்ல விட பாக்குறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அதுக்கப்புறம் அவங்கள ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போய் கிடுக்குப்படி விசாரணை நடத்தி இருக்காங்க. ஒரு கட்டத்துல போலீஸோட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம சிட்டி நடந்த எல்லா உண்மைகளையும் முன்னு விடாம சொல்லிட்டாங்க. தெலங்கானா மாநிலம் நாகர் கர்னூல் பக்கத்தில் உள்ள மாதாரம் கிராமத்தைச் சேர்ந்த 40 வயதான சேகருக்கும் ரங்காரெட்டிக்கு பக்கத்தில் உள்ள குப்பகுண்ட்லா பகுதியைச் சேர்ந்த சிட்டிங்கிற 33 வயது இளம் பெண்ணுக்கும் 2009ஆம் ஆண்டு கல்யாணம் நடந்திருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த தம்பதி ஹைதராபாத் பக்கத்தில் உள்ள சரூர் நகருக்கு குடி போயிட்டாங்க. இவங்களுக்கு 14 வயசுல ஒரு மகளும் 12 வயசுல ஒரு மகனும் இருக்காங்க. இதுல 14 வயசு மகள் அரசு பள்ளியில ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இருக்காங்க. மகன் பெற்றோர் கூட இருந்து பக்கத்துல உள்ள ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கார். கார் டிரைவரான சேகர் அடிக்கடி வெளியூருக்கு போயிட்டு 2-3 நாள் கழிச்சுதான் வருவாரா. அந்த கேப்ல சேகரோட மனைவி சிட்டிக்கும் அதே ஏரியாவை சேர்ந்த ஹரிசுங்கிற இளைஞருக்கும் இடையில பழக்கம் ஏற்பட்டு அது தகாத உறவா மாறி இருக்கு. சேகர் வீட்டுல இல்லாத நேரத்துல ஹரிச வீட்டுக்கு வர வச்ச சிட்டி அவர் கூட தனிமையில இருந்ததா சொல்லப்படுது. ஹரிஸ் சிட்டிக்கு அடிக்கடி கிஃப்ட் கொடுத்திருக்காரு. அந்த கிஃப்ட சிட்டி கணவருக்கு தெரியாம வீட்டுல மறைச்சு வச்சிருந்திருக்காங்க. சமீபத்துல ஹரிஸ் சிட்டிக்கு தங்க நகைகள் வாங்கி கிஃப்டா கொடுத்திருக்காரு. அத சிட்டி வீட்டுல வச்சிருந்திருக்காங்க. இத பார்த்து சந்தேகம் அடைஞ்ச சேகர் இந்த நகை எப்படி வந்தது, இவ்வளவு நகை வாங்குற அளவுக்கு உனக்கு ஏது பணம்னு மனைவி கிட்ட கேட்டு இருக்காரு. அங்கதான் பிரச்சனை ஆரம்பமாக இருக்கு. கணவனோட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம தவிச்ச சிட்டி அது இதுன்னு சொல்லி சமாளிச்சிருக்காங்க. ஆனா அதுல இருந்து மனைவியை கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ண ஆரம்பிச்ச சேகர் தன்னோட மனைவிக்கு வேறொரு இளைஞர் கூட தகாத உறவு இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டார். விஷயம் தெரிஞ்சு கொதித்தெழுந்த சேகர் மனைவி கிட்ட போய் எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டேன்னு கேட்டு சண்டை போட்டு இருக்கார். கோபத்துல கை நீட்டி அடிச்சிருக்கார். கணவருக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு, இனிமே நம்ம இஷ்டத்துக்கு இருக்க முடியாதுன்னு நினைச்ச சிட்டி கணவரை கொல்றதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு நைட்டு மகனை பக்கத்துல உள்ள உறவினர் வீட்டுக்கு போய் தூங்க சொல்லிட்டு காதலன் ஹரிச போன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லி இருக்காங்க. நைட்டு 12 மணிக்கு மேல சேகர் ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்தப்போ சிட்டியும் ஹரிசும் சேர்ந்து சேகரோட கழுத்தை நெரிச்சிருக்காங்க. ஆனா சேகர் உயிரிழந்துட்டாரா இல்லையான்னு அவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு. உடனே வீட்டுல இருந்த தம்பிள்ஸ் எடுத்து சேகர் தலையில ஓங்கி அடிச்சிருக்காங்க. அதுல சேகர் உயிர் போயிடுச்சுங்கிறத உறுதிப்படுத்திட்டு போலீஸுக்கு போன் பண்ண சிட்டி கணவரை யாரோ அடிச்சு கொன்னுட்டாங்கன்னு சொல்லி நாடகமாடி இருக்காங்க. விசாரணையில எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் கணவனை கொன்ன மனைவி சிட்டிய அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதோட தலைமறைவா இருக்கிற ஹரிஷையும் தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு